நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஐபிஎல் இருக்கு இல்லையா. ஐபிஎல் அப்படின்றது உலகம் முழுக்கவே ஃபேமஸான ஒரு கிரிக்கெட் தொடரா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா பிசிசிஐ இருக்கு இல்லையா. பிசிசிஐக்கு அதிகப்படியான வருமானம் அப்படின்றத ஈட்டி தரதுல ஐபிஎல் உடைய பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த ஐபிஎல் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, மெகா ஆக்ஷனா இருந்தாலும் சரி இல்லை மினி ஏலமா இருந்தாலும் சரி, இதுல வந்துட்டு ஒரு சில குளறுபடிகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு ஃபாரின் பிளேயருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மெகா ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் அவங்களுடைய பேரு அப்படின்றத வந்துட்டு பதிவு கூட பண்ண மாட்டாங்க. பட் மினி ஆக்ஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பேர் இருக்கும். இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பேர்லாம் பதிவு பண்ணிடுவாங்க. ஒரு டீம் ரெண்டு டீம் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பெட் பண்ணி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் அந்த ஏலம் இருக்கு இல்லையா, ஒரு சில பிளேயர்களுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில டீம் போட்டி போட்டு வாங்குவாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப கணிசமான தொகை, அதாவது 15 கோடி 16 கோடி 20 கோடி அப்படின்ற மாதிரியான ரொம்ப பெரிய தொகை கொடுத்து அந்த வீரர்கள் ஏலத்தில் எடுக்கப்பட்டாலும் கூட திடுதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வீரர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த வருஷம் வந்துட்டு எங்களுக்கு காயம் ஏற்பட்டுருச்சு, அதனால நாங்கள் ஐபிஎல்ல விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் தொடர்கதை ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அது எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் எல்லா பிளேயர்ஸுமே தொடர்ந்து எல்லா போட்டிகள்லையும் விளையாடுற மாதிரி. ஏன்னா ஒரு சில பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில போட்டிகளில் விளையாடுவாங்க, அதுக்கப்புறமா சொந்த நாட்டுக்காக விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல்ல குவிட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தடுக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பிசிசிஐ இருக்காங்க இல்லையா, 8 ரூல்ஸை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஐபிஎல் 2025க்காகவே அப்படின்னே சொல்லலாம். அதில் தலை தோனி இருக்கார் இல்லையா, அவரை மறுபடியும் இந்த சீசனை விளையாட வைக்கணும் அப்படின்றதுக்காகவே புதுசா ஒரு ரூல்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. அந்த ரூல்ஸ் என்ன, அது இல்லாம மற்ற 7 ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஎல்ல முதல் ரூல்ஸாகவே என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜூலை 31 எல்லா ஐபிஎல் டீமோட ஓனர்ஸோடையும் பிசிசிஐ இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு மீட்டிங் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுறாங்க. மெகா ஏலத்தை பற்றியும் எத்தனை வீரர்களை தக்க வைக்கலாம் அப்படின்றத பற்றியும் அதில் ஒரு ரொம்ப பெரிய விவாதமே போச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ரொம்ப பெரிய விவாதத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டீமுமே 6 பிளேயர்ஸ் வரைக்கும் தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6 பிளேயர்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எந்த விதத்தில் தக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெளிநாட்டு வீரர்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் மாதிரி நீங்கள் தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சர்வதேச போட்டி இருக்கு இல்லையா, சர்வதேச போட்டியில் தொடர்ந்து 5 வருஷம் விளையாடாத பிளேயர் இல்லை பிசிசிஐ வந்தோம்னா ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேயருக்கும் கொடுக்கப்படும். அப்படி லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பிசிசிஐ ஒப்பந்தம் கொடுக்கப்படாத பிளேயர் அன்கேப்டு பிளேயர் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா தலை தோனி இருக்கார் இல்லையா, அவருக்காக கொண்டு வரப்பட்ட புது ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 2021 வரைக்குமே இந்த ரூல்ஸ் நடைமுறையில தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி 2021 வரைக்குமே இந்த ரூல்ஸ் நடைமுறையில் வந்து அதுக்கப்புறமா தான் அந்த ரூல்ஸ் அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கொண்டு வந்திருக்கிறது மெயினான காரணம் தலை தோனி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா ஐபிஎல் ஒன் ஆஃப் த மெயின் பில்லரா தோனி இருக்கார் இல்லையா, அவர் இருக்காரு அப்படின்றத யாரும் எப்படி சொல்றது மறுக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால தோனி இருக்கிறது மூலியமா ஐபிஎல்லுடைய வியாபாரம் அப்படின்றது பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்றதான் பிசிசிஐனுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தனி ஒரு மனுஷனுக்காக பார்த்தோம் அப்படின்னா எடுக்கப்பட்ட ரூல்ஸை மறுபடியும் பிசிசிஐ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் டாக் படு பயங்கரமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டீமுமே வந்துட்டு 5 சர்வதேச பிளேயர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தக்க வச்சுக்க முடியும். 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் அப்படின்றத தக்க வச்சுக்க முடியும். ஸோ இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா அன்கேப்டு பிளேயர் பிரிவில் தோனி வரதுருக்கு இல்லையா, ஏன்னா ஒவ்வொரு டீமுமே வந்துட்டு 6 பிளேயர்ஸை தக்க வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா முதல் பிளேயருக்கு ஒரு 18 கோடி, ரெண்டாவதா தக்க வைக்கப்படக்கூடிய பிளேயருக்கு ஒரு 16 கோடி அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம்னா அந்த அமௌண்ட் வந்துட்டு இதாகும். ஸோ தோனி வந்துட்டு அன்கேப்டு பிளேயராக இருக்காரு அப்படின்னா அவருக்கு 4 கோடி ரூபாய் கொடுக்கறது அப்படின்றது சிஎஸ்கே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய லாபமா பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த சீசனோட தோனி வந்துட்டு ரிட்டையர்ட் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்படுது. அதனால 4 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு அன்கேப்டு பிளேயரா வந்து தோனியை ரீடைன் பண்ணி வைக்கிறது இருக்கு இல்லையா, அது நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். மூணாவது விஷயம், இது வரைக்குமே வந்துட்டு மெகா ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு 100 கோடி ரூபாய் வரைக்கும் தான் ஒவ்வொரு டீமுமே செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய விலை அப்படின்றது 120 கோடி ரூபாய் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சிறப்பாக செயல்பட வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகை, அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஏலம் போகிற தொகை போக ஒவ்வொரு போட்டிக்கும்
7.5 லட்சம் ரூபா ஒவ்வொரு பிளேயருக்கும் தரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய விதியை பிசிசிஐ கொண்டு வந்திருக்கு. இதனால எல்லா பிளேயர்ஸும் எல்லா போட்டி இருக்கு இல்லையா, அதுலேயும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்காக தான் இந்த ரூல்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்றாங்க. ஸோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஏலத்தில் எடுக்கப்பட்ட தொகை இல்லாமல் ஒரு பிளேயர் ஒரு மேட்ச் விளாடுறாங்க அப்படின்னா 7.5 லட்சம் ரூபா அவங்களுடைய கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்காக ஒவ்வொரு டீமும் எல்லா தொகையும் சேர்த்து பார்த்தோம்னா 146 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2026 பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 151 கோடியாகவும் 2027 156 கோடி அந்த அளவில் வந்துட்டு செலவுகள் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மெகா ஆக்ஷன் ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நடக்குது அப்படின்றதுனால தான் இப்படி ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லப்படுது. 5வது ரூல்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா அல்டிமேட்டான ரூல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பல ஃபாரின் பிளேயர்ஸுமே பார்த்தோம்னா இந்த மெகா ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் தங்களுடைய பெயர் அப்படின்றத வந்துட்டு பதிவு பண்ணாமல் மினி ஆக்ஷனில் தான் வந்துட்டு பதிவு பண்ணுவாங்க. பட் இந்த டைம் என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெகா ஆக்ஷன்லேயே எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பெயர் அப்படின்றது வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கணும். அப்படி இன்கேஸ் அவங்க வந்துட்டு இந்த மெகா ஆக்ஷன் இருக்கு இல்லையா அதில் பதிவு பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களால அடுத்த 2 சீசன்ஸ்க்கு மினி ஆக்ஷன் வந்துட்டு பங்கெடுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான அறிவிப்பை பிசிசிஐ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல ஃபாரின் பிளேயர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால எல்லாருமே கண்டிப்பாக மெகா ஆக்ஷனில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும்தான் அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க மினி ஆக்ஷன் இருக்கு இல்லையா அதில் கன்சிடரே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போடப்பட்டிருக்காது. பல தரப்புல இருந்தும் பாராட்ட வாங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி பண்ணலை அப்படின்னும் போது 2 சீசன், அதாவது 2025 அவங்க பண்ணலை அப்படின்னா 2026 2027 அந்த சீசன்ஸ்லையும் அவங்க விளையாட முடியாது அப்படின்ற பட்சத்தில் எல்லா வீரர்களுமே கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு ஒபே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டீம்னால எடுக்கப்பட்டு அதுக்கப்புறமா பாதியில இல்லை நான் வந்துட்டு போறேன், நான் கேமை விட்டு போறேன், என்னால் விளையாட முடியாது, அதாவது ஐபிஎல் தொடங்குறதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்றது இருக்கு இல்லையா, ஐபிஎல் தொடங்கி காயம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா சொல்றது அப்படின்றது வேற விஷயம் கேம் விளையாடி. பட் அதுக்கு முன்னாடியே வேற சில ரீசன்ஸ்னால இல்லை தனிப்பட்ட காரணத்தினால நான் விளையாடல அப்படிலாம் சொன்னாங்கன்னா அடுத்த 2 சீசன்ஸ்க்கு அவங்க விளையாடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தோம்னா பென் ஸ்டோக்ஸ் மாதிரியான பிளேயர்கள் இருக்காங்க இல்லையா, ஐபிஎல் இடத்துல அதிக விலைக்கு ஏலம் போவாங்க. பட் திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா நான் விளையாடலங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கார் இல்லையா, அவரை மாதிரி பல முன்னணி வீரர்களுமே பார்த்தோம் அப்படின்னா அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இனி அப்படி யாராச்சும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்த 2 சீசன்ஸ்லையும் அவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்பட்டு ரோஹித் சர்மா இருக்காங்க, அவர் மாதிரி பல வீரர்களால் எதிர்க்கப்பட்ட இம்பாக்ட் பிளேயர் விதி அப்படின்றது இந்த சீசன்லையும் தொடரும் அப்படின்னு சொல்லி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இம்பாக்ட் பிளேயர் விதியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பல டீம்ஸுமே இந்த விதி இருக்கு இல்லையா அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ கோரிக்கை வச்சதா சொல்லப்படுது. பட் பிசிசிஐ பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் விதி இருக்கு, அது ஒரு நல்ல விதி தான் அப்படின்றதுனால அது தொடர்ந்து செயல்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதியை நீக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி 8 அட்டகாசமான அதிரடி தீர்ப்புகள் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு பிசிசிஐ போட்டிருக்கிறது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு காலையில் வந்து ஒரு பாராட்டு அப்படின்றத வாங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பல டீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பல பிளேயர்ஸை வாங்கி அதுக்கப்புறமா அந்த பிளேயர்கள் இல்லாத போது மறுபடியும் பிளேயர்ஸை வந்துட்டு வாங்குறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு பிளேயருமே எடுக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா இவங்க இந்த இடத்துக்கு கரெக்டாக இருப்பாங்க, அவங்க பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி இல்லை பவுலராக இருந்தாலும் இவங்க இந்த ஓவர்ஸ் போகிறதுக்கு கரெக்டாக இருப்பாங்க, இவங்க டெத் ஓவர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை மிடில் ஓவர்ஸாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் கேம் வச்சு அவங்களுடைய டீம் ஸ்குவாட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன் இருக்கு இல்லையா மெகா ஆக்ஷன்லேயே ஒவ்வொரு டீமுமே கட்டமைச்சுருவாங்க. அப்படி கட்டமைச்சதுக்கு அப்புறமா அந்த பிளேயர் இல்லாமல் போகிறது அப்படின்றது கண்டிப்பாக அந்த டீமுக்கு கையை கடிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டைம் முழுக்க பிசிசிஐ பார்த்தோம் அப்படின்னா வீரர்களை விட டீம்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ரூல்ஸ் அறிமுகப்படுத்தி இருக்கிறது அப்படின்றது ஐபிஎல் டீம்ஸ் மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி இல்லை விளையாட்டு ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இருந்துமே பாசிட்டிவான கமெண்ட்ஸை வாங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இல்லையா, அதுல இருந்து இந்த ரூல்ஸ்னால இவர் தான்ப்பா ரொம்ப பாதிக்கப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த பிளேயரை நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா பை பை.